என்னைக்காவது நீங்கள் ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இப்படி எல்லார் வீட்லேயும் வந்து மூத்த பிள்ளைங்க மட்டும் சொன்ன பேச்சை கேட்குதுங்க? ஒரு விஷயம் சொன்னா தட்டாம செய்யுதுங்க. எப்படி சத்தம் போடாம, அடம் பண்ணாம இருக்குதுங்க? அப்படி என்னதான் இருக்கு இந்த மூத்த பிள்ளைங்கள்ட்ட? அப்படின்றத பற்றி பார்த்துருவோமா? வெல்கம் டு ஆஸ்ட்ரகுல் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நம்மளோட புது செட் ஆஃப் கோர்சஸ் வருது கைஸ். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நான் கோல் காலிங் பண்ணி டீல்ஸ் க்ளோஸ் பண்ணுறது, கிளைண்ட் கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் வாங்குறது, இது எல்லாத்தையுமே வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அதில் வந்து நான் பேசுகிற இன்ட்ராக்ஷன் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் அதை செக் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் யார் சரி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னாலுமே அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இப்போ நான் ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 14 ஸ்டார்ட் அப்ஸ் பில்ட் பண்ணிட்டுருக்கிறேன். அதை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதில் நீங்கள் வந்து கோஃபவுண்டராக ஜாயின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து அதில் சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்மால் எக்விட்டி வாங்குறதா இருக்கட்டும், இந்தமாரி நீங்கள் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்குள்ளார வரணும், ஒரு கம்பெனி எப்படி பில்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே வந்து திஸ் இஸ் ஆல் கோன் பி a வெரி பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 50 பேர் நான் செலக்ட் பண்ணி எல்லாமே வந்து பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய விஷயம் பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஒவ்வொரு ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போகிறது வந்து ஈகோ வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கம்பெனி ஒன்று லான்ச் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் அனௌன்ஸ்மெண்ட் லைவ் எல்லாமே வந்துடும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ அண்ட் எப்போவுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த மூத்த பிள்ளைங்களை கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி குவாய்ட்டாக இருப்பாங்க, சொன்ன பேச்சை கேட்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, அண்ட் அடம் பண்ண மாட்டாங்க. இந்த கொஞ்சிறது, சல்லம் கொஞ்சிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் மிச்சம் சின்ன பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்கள்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் பெரிய பிள்ளைங்க எப்போவுமே இதை பண்ண மாட்டாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே யோசிச்சிருக்கவும் மாட்டாங்க. வீட்டில் இருக்க பெற்றவங்க கண்டிப்பாக யோசிச்சிருக்கவும் மாட்டாங்க. பட் அந்த பசங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டில் வந்து பெரிய பையன். ஸோ நான் தான் எங்கள் வீட்டில் வந்து மூத்த பையன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசன் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுவேன். நான் இப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்கிரிப்ட் எழுதியெல்லாம் கிடையாது. இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, நான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மீட்டிங்கில் இருந்தேன். அந்த என் ஸ்டாஃப் பசங்கள்ட்ட கேட்டேன், சரி என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாபிக் சும்மா பேசுகிறப்ப வந்துச்சு, சரி இந்த டாப்பிக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அப்படியே டக்குன்னு லைவாக பேசுகிறேன் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தை வந்து என்னோடய பார்வையில் எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது கரெக்டாக தப்பா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அப்போ வந்து ஒரு வீட்டில் மூத்த மகனாக வந்து சின்ன வயசுலேருந்து நான் பார்ப்பேன் எல்லா விஷயமும். எனக்கு வந்து ஏன் இப்படி அவங்க பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க, மோட்டிவ் என்ன, அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இல்லை எதிர்த்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து எல்லா விஷயத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு அது சார்ட் ஆஃப் லைக் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஏன் வந்து இந்த பெரிய பிள்ளைங்க வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. இது வந்து எங்கள் வீட்லேயும் பார்த்தேன், எதிர்த்த வீட்டில், பக்கத்து வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். அந்த தாண்டி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறமும் இதே பேட்டர்னை நான் பார்க்குறேன். வெள்ளைக்காரங்க வீட்லேயுமே வந்து பெரிய பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக பேசுவாங்க. ஸோ ரொம்ப அசால்ட்டாக வந்து ஏதோ பேசுகிற மாரி அந்த மாரிலாம் இருக்க முடியாது. அண்ட் அதேமாரி வந்து இந்த செல்லமாக பேசுகிறது, கொஞ்சுறது, இல்லை வந்து அடம் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்களுக்குமே அந்த மாதிரி அதே கான்செப்ட் தான். ஸோ அப்போ அந்த பெரிய பிள்ளைங்களுக்கு ஏன் எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசம். அது அந்த ஸ்பீஷீஸோட சர்வைவல் மெக்கானிசம் அது. ஸோ ஏன் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து நான் அடி வாங்கி நிறைய தடவை பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில். அதான் 90s 80s கிட்ஸ்லாம் நம்ம வீட்டில் தான் நிறையா இந்த ரெஸ்லிங் மேட்ச் நடக்கும்ல, பார்த்துருக்கேன். ஆனால் என் தம்பி அடி வாங்கி நான் பார்த்தது அவ்வளோவா. மேபி ரொம்ப ரேர் இன்சிடெண்ட்டாக இருக்கும். பட் அவனை அடித்தாலும் வந்து ஏன் அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்காது. ஸோ நம்மளை வந்து இந்த கொலவெறி தாக்குதல் நடக்கும்ல, ஸோ அந்தமாரி நடக்கும். பட் அந்தமாரி வந்து இந்த சின்ன பசங்களை வந்து பெற்றவங்க அடிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பெரிய பசங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். சரி ஓகே, ஸோ நம்மளுக்கு உள்ற அடியெல்லாம் வந்து கொலவெறி தாக்குதல், இதெல்லாம் தம்பி கொலாட்ரல் டேமேஜ் நடந்தாலும் நடந்துடும், சரி உயிரை பார்த்து காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஐ திங்க் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ திங்க் ஒரு 10 வயசு இருக்கும்போது நினைக்கிறேன், ஏதோ ஒன்று இந்த நம்மளுக்கு வந்து அந்த நீ பெரிய பையன், நீ இப்படி இருக்கணுன்றதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு டெமோ அது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இன்சிடென்ட் அப்போ வரப்போ வந்து எனக்கு பொழிச்சுன்னு ஒரு ஆரம் விழுந்துச்சு. அதே விஷயத்தை என் தம்பி செய்கிறப்போ வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிப்ளை இல்லை. ஓகேவா, ஒரு மாதிரி கோவமாக திட்டுறது அந்தமாரி தான் இருந்துச்சு. அதேமாரி பேட்டர்ன் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு 10 வயசு 11 வயசில். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரீசெட் மோடு ஃபேக்ட்ரி ரீசெட்டுக்கு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சொன்ன பேச்சை கேட்குறது இந்த வேலைலாம் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு சர்வைவல் மெக்கானிசம் அப்படின்னு தான் சொல்லணும். இது நேச்சுரலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருவேளை நம்ம இப்போ மனுஷனாக இருக்கிறதுனால நம்ம பேசி வாயார நம்ம சொல்கிறோம். இது சொல்லனாலுமே வந்து
அந்த ஒரு இப்போ வந்து ஒரு வுல்ஃப் பேக்காக இருக்கட்டும், இல்லை வந்து சிங்கமோ கரடியோ எதாக இருக்கட்டும், அதில் வந்து அந்த பெரிய புள்ளைன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ டோன்ட் நோ லைக் இதனால எங்கேயும் போய் செக்லாம் பண்ணல. பட் அதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா த த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹவு நேச்சர் ஒர்க்ஸ் அப்படின்றதுல வந்து தே ஹாவ் திஸ் ஃபியர். ஸோ அந்த ஃபியர்னால தான் வந்து அவங்க அப்படி இருக்கிறாங்க. மற்றபடி வந்து பெரிய பசங்களும் பசங்க தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா எனக்கு எனக்காவது வந்து எனக்கு என் தம்பிக்கும் வந்து ஐ திங்க் வந்து 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வீட்டிலலாம் ஒரு சில வீட்டிலலாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து சும்மா ஒரு 1 இயர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப கம்மி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 2 இயரும் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த 1 இயரில் அவன் பெரியவன்றது வந்து என்னமோ அவன் காலேஜ் படிக்கிற பையன் வந்து இன்னமும் பால்வாடி பையன் அப்படின்றது கிடையாது இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 2மே குழந்தைங்க தான். பட் அந்த இதுலேயுமே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் கடுகடுன்னு பேசுவாங்க. கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது கிளியராக தெரியும். இவங்க கிட்டக்க வந்து எதாக இருந்தாலும் கொஞ்சம் செல்லமாக சொல்கிறது இதுமாரிலாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் மோர் லைக் ஒரு சர்வைவல் மெக்கானிசம். அது இல்லைனா அங்கே சர்வை பண்ண முடியாது அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிஞ்சு தான் அப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு பி யூஸபிள். ஒரு பெரிய பையனாக இருக்கிறது வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது நிறைய மீம்ஸ் கூட இருக்கும். இந்த பெரிய பையனா வந்து கல்யாணத்தில் வந்து ஏகப்பட்ட வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்கும். அண்டு சின்ன பையன் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் மீம்ஸ்லாம் நிறையா இருக்கும். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த வேலை செய்யணும் அப்படிலாம் கிடையாது. பட் தெர் இஸ் நோ சாய்ஸ், தெர் இஸ் நோ பிளான் பி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வேலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எந்திரிச்சு போய் செய்யாமல் அவங்களோட ஆக்சுவலி நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா தி டோன்ட் ஃபீல் செக்யூர்ட். ஸோ அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அது இன்செக்யூரிட்டின்றது வந்து நம்மளுக்கு வந்து இது ஆக்சுவலி வந்து நம்ம பேசுகிறப்ப நான் யோசித்து பேசுகிறேன். ஸோ அந்த இன்செக்யூரிட்டின்றது வந்து அந்த வேலை செய்யலைன்னா எனக்கு இப்போ கிடைக்கிற கொஞ்சம் நஞ்சம் மரியாதையும் கொஞ்சம் நஞ்சம் அன்பும் எனக்கு கிடைக்காம போயிடும். என்னோடய வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற ஒரு பயம். ஸோ அதனால தான் அந்த பெரிய பசங்க வந்து சொன்ன வேலையை வந்து ஒரு தட்டாமல் செய்வாங்க. அந்த தட்டாமல் செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமாவது வந்து பாருங்கள் அவன் செய்யலை, நான் வந்து சொன்னோன்னே செய்கிறேன், இதுக்கப்புறமாவது நம்மளை வந்து கண்டுப்பாங்க, நம்மளை கொஞ்சுவாங்க, நம்மளை வந்து ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ் ஒரு ஏக்கமும் இருக்கும் பெரிய பசங்களுக்கு. பட் அது வந்து நடக்காது கடைசி வரைக்கும். அதான் சரி, இது வந்து இது ஏதோ பேரண்ட்ஸ் மேலே தப்பு அப்படின்றதுலாம் இல்லை. மேபி வச்சுக்கலாம். பட் அது அவங்க வந்து கான்ஷியஸாக அப்படி பண்ணுறாங்களா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஈவன் நம்மளுக்குமே சரி, வீட்டில் ஒன்று பெருசாக சின்னதாக ஒரு குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாய்க்குட்டி பெருசாக ஒரு நாய்க்குட்டி சின்னதாக ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னா சின்ன நாய்க்குட்டி தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அது பண்ணுறதெல்லாம் நம்ம ரசிக்கலாம். பட் மனுஷங்க தானே, அவங்க வந்து நாயோதோ கிடையாது இல்லை, 5 அறிவை தாண்டி நம்மளுக்கு அறிவு இருக்குல்ல. அவங்க அப்படி பண்ணுறதுனால அவங்க என்ன இழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்ளிங்ஸ்குள்ளார இருக்கிற பாண்டை வந்து அவங்க வந்து உடச்சிட்றாங்க. ஏன்னா பெரிய பசங்க வந்து இதை வந்து தள்ளி நின்று பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கூட்டமாக வந்து இவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய நேரம் வந்து அந்த கூட்டமாக இருக்கிறத உணரவே முடியாது அந்த பெரிய பசங்க. ஸோ அப்பா அம்மா தம்பி, அப்பா அம்மா தங்கச்சி அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தை வந்து அவங்க நிறைய தடவை பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இவங்க தள்ளி நின்று பார்க்குறப்ப அந்த சின்ன பசங்க மேலே வந்து இவங்களுக்கு ஒரு பாண்டே வராது. அந்த தம்பி மேலே தங்கச்சி மேலே அந்த ஒரு பாண்டு அவ்வளோவா வராது. அவங்கள வந்து ஒரு காம்படிட்டராக தான் பார்ப்பாங்க. நிறைய நேரம் வந்து அவனை எப்படியாவது நான் பீட் பண்ணணும், அவனை எப்படியாவது ஜெயிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எனக்கு ரொம்ப சேடஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து 8th ஸ்டாண்டர்ட் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து நாங்கள் வந்து திருச்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புது ஸ்கூலுக்கு போகிறோம். ரொம்ப பெரிய ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து தான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஒரு ஃபியூ டேஸில் தான் எனக்கு தெரியுது எனக்கு ஆக்சுவலி என் தம்பி எனக்கு அவ்வளோ பிடிக்கும்ட்டு. ஆனால் அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு வேனில் போகிறோம். அந்த வேனில் உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ரெகுலரான மிடில் கிளாஸ் அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் ஓரளவுக்கு நல்ல பசங்க, நல்லா தலைநகரில் இருக்கிற பசங்க, நாங்கள் வந்து அவுட்டரில் இருக்கிற பசங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வரப்போ அங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஸோ அங்கே ஒரு இடம் இருக்கிறப்ப நான் உட்காராமல் என் தம்பியை உட்கார வச்சேன். ஸோ எனக்கு வந்து அதை நான் இன்னமும் செய்யணும் அப்படிலாம் இல்லை. சரி, அவன் நிற்கிறது எனக்கு அந்த இடத்துல விழுந்துருவான், வண்டி வேகமாக போகுது விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவனுக்கு 2 வயசு தான் டிஃப்ரென்ஸ். நான் அவனோட 10 வயசு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் அவன் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் செஞ்சேன். எனக்கு அப்போ வந்து அன்றைக்கி எனக்கு தோணுச்சு, இப்போ இவன் கூட எப்போவுமே நம்ம கம்பீட் பண்ணிட்டு தானே இருப்போம். இவன் வந்து அப்பா அம்மா கொஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே வந்து நம்ம கோவம் தானே படுவோம். எப்படி வந்து இவனுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப
அப்போ தான் தெரியுது உள்ளுக்குள்ளார வந்து எனக்கு அவனை பிடிக்கும். எனக்கு அவனை நானும் கொஞ்சம் எனக்கு ஆசையாக தான் இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் என் பேரண்ட்ஸ் எனக்கு முன்னாடி வந்து அவனை கொஞ்சம் எனக்கு காண்டேற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஐ திங்க் இந்த பெரிய பசங்களும் வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தங்களாக இருக்கலாம். அது வந்து கடைசி வரைக்கும் வந்து நடக்க முடியாமல் போகிறதுக்கு வந்து தேங்க்ஸ் டு அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அண்ணன்ட்ட பேசுகிறாங்க என்கிட்ட வந்து உன் தம்பிகிட்ட பேசுகிறா அப்படின்வாங்க. எங்கள் 2 பேர்கிட்டையும் நாங்கள் பேசுகிறதுக்கு என்ன இருக்கும்? சின்ன வயசில் வந்து நாங்கள் முக்கால்வாசி நாங்கள் ஆப்போசிட் டீமில் தான் விளையாடுவோம். அண்ட் 100% வந்து நான் என்னோடய ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி அந்த கேமில் வின் பண்ண தான் பார்ப்பேன். அவனும் என்கிட்ட வந்து பவுலிங் போட்டானா அக்தர் மாதிரி தான் போடுவான், ராவல் பாண்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி தான் போடுவான். நானும் வந்து வெறித்தனமாக தான் அடிப்பேன், அவனும் வெறித்தனமாக தான் பேட்டிங் பண்ணுவான், அக்ரெசிவாக தான் ஃபீல்டிங் பண்ணுவோம். ஸோ ப்ரிட்டி மச் எங்களோட சின்ன வயசு இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சண்டை நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து இது எப்படி சொல்கிறது, இரு துருவங்கள் மாதிரி தான், அக்னி நட்சத்திரம் மாதிரி தான் நடக்கும். இந்த கார்த்திக் அண்டு பிரபு சண்டை மாதிரி தான் நடக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உள்ளார இருக்கிற ஒரு ஒரு காம்படிஷனை, ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பு வந்து நிஜமே அவன் பண்ண ஒரு விஷயத்தினால எனக்கு அந்த வெறுப்பு வரல. எங்கள் அப்பா அம்மா பண்ண ஒரு விஷயத்தினால வந்து எனக்கு அவன் மேலே ஒரு வெறுப்பு வருது. ஸோ இந்தமாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் வந்து யோசிச்சு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் பெரிய புள்ளையாக பிறக்கிறது வந்து அவங்க அந்தமாரி சொன்ன பேச்சை கேட்குறது, அவங்க அந்தமாரி வந்து அடம் பண்ணாமல் இருக்கிறது, சத்தம் போடாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து நாட் பிகாஸ் அவங்க வந்து வெல் பிஹேவ்டோ இல்லை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பெருசாக வளர்த்துட்டீங்களோ அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் பிகாஸ் அவங்களுக்கு அதுதான் சாய்ஸ். அது இல்லைன்னா அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையோ அன்போ எதுவுமே கிடைக்காது. அண்ட் அது கிடைக்காம they cannot even survive. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சர்வைவல் மெக்கானிசம். ஸோ அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ஆக்சுவலி கைஸ், எனக்கு இந்தமாரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளோட அபவுட் பேஜில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த டாபிக் சஜஷன்லாம் வரும். இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக சொல்லுங்கள். ஸோ ரொம்ப டஃப்பான டாப்பிக்காக சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஓகே, வில் see again another video guys, and thank you so much for all your love and support. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பெரியவனோ சின்னவனோ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் ஒப்பீனியன், நீங்கள் அப்சர்வ் பண்ண விஷயத்தை வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வில் see again. Thanks guys and cheers.